என்னை சுற்றிலும் எல்லாமே கற்பாறை போல் இறுகி இருக்கிறது. எனக்கு என்று எந்த நன்மையும் வராதபடி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னதான் செய்வது என்று புலம்பும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சூழ்நிலைகள் கற்பாறை போல் இறுக்கமாய் இருக்கிறது. அந்த மனிதனிடமிருந்துதான் எனக்கு நன்மை வர வேண்டும். எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டேன். கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுத்துட்டேன். எனக்கு எதிராகவே எல்லாவற்றையும் அவர் திருப்புகிறார். என் நிமித்தமாக அவர் ஒரு பாறை போல் இருக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் இங்கு தேவன் சொல்லுகிறார், கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார் என்று. ஒரே ஒரு மனிதன் உங்களுக்கு தடையாய் இருக்கலாம். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தடையாய் இருக்கலாம். அதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை நன்மையாக நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனோ நீரூற்றுகளை, அநேக காரியங்களை உங்களுக்கு எதிராக தடையாக இருந்த அதே நபரிடமிருந்து, அதே சூழ்நிலையிலிருந்து அநேக நன்மைகளை தேவன் புறப்படச் செய்கிறார். நீரூற்றுகளாக புறப்படச் செய்கிறார், மாற்றுகிறார் என்று இன்று பார்க்கலாங்க. இதன் முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களுக்கு நன்றியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.